தமிழ்நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. அவங்களிடம் இன்று நாம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, சட்டமன்றத்தில் நான் பேசுறத பார்த்து ஆளுங்கட்சிக்கு பயம் வந்துட்டு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஆளுங்கட்சிக்கு பயம் வந்துடுதுன்னு சொல்கிறத நம்ம அந்த டேர்மில் அப்படியே நம்ம எடுத்து அந்த பொருள் அப்படியே அதோட அர்த்தத்தில் அதை எடுத்துக்க வேண்டாம். ஆக்சுவலாக அவர் பேசின அன்றைக்கி ஒரு விஷயம் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி பேசினார்ல, அந்த சாத்தனூர் டேம் தரப்பு டங்ஸ்டன் சுரங்கம், அது ரெண்டுத்துலேயும் டிஎம்கே தரப்புலேருந்து அசம்பிளியில் சரியான ஒரு பதில் இல்லை அப்படின்றதுனால அவர் அப்படி சொல்கிறார். அவரை டிவியில் லைவ்ல போட்டுருக்கு. என்னோட இதை காமிச்சிருந்தாங்கன்னா ஆட்சியே கலைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் ரொம்ப டூ மச் அவரை பற்றி நினச்சிட்டு இருக்காரு. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இதை விட பல விஷயங்கள்லாம் அசம்பிளியில் நடந்திருக்கு. திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காங்க, திமுக அதிமுகவுக்கு எதிராக பேசியிருக்கு. அது அசம்பிளி ப்ரொசீடிங்ஸில் ரொம்ப காரசாரமான விவாதங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு சார். இப்போதான் எடப்பாடி பழனிசாமி இப்போதான் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இத்தனை வருஷம் 3 வருஷம் சும்மா இருந்தார். இப்போதான் அவருக்கு இப்போ ஏதோ வேகம் வந்திருக்கு. எலெக்ஷன் வரதுனால வேகம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது அவர் கேட்ட ஒரு கேள்வி அன்றைக்கி ரீசனபிளான ஒரு கேள்வி. அதாவது 2024 ஜனவரியில் ஒப்பந்த புள்ளி கோர்றாங்க டங்ஸ்டனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 மாதம் கழிச்சு நவம்பர் மாதம் தான் லெட்டர் எழுதுறாரு சிஎம். அந்த லெட்டர் அதான் அவர் கேட்குறாரு, நீங்கள் ஒப்பந்த புள்ளி கோரின பிறகு 10 மாதம் சும்மா இருந்தீங்கன்னு கேட்குறாரு. அந்த கேள்விக்கு டிஎம்கே தரப்புலேருந்து சரியான ஒரு பதில் இல்லை. துரைமுருகன் கொஞ்சம் கோவப்பட, அவருடைய பேச்சு எப்போதுமே கொஞ்சம் கிண்டலாகவும் அந்த இதில் பதட்டப்படுறாரு. அந்த பதில் கன்வின்சிங்காக இல்லை. அன்றைக்கி சிஎம்மும் துரைமுருகன் பதிலில் இம்ப்ரெஸ் ஆகலை. அவர் துரைமுருகன் பேச பேச சிஎம்மோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜில் என்ன ஒரு பதில் சரியாக சொல்லலையேன்ற மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கு. ஆக்சுவலாக இவர் சரியாக தயார் பண்ணிட்டு வரல. துரைமுருகன் சொல்லி ஒன்று நம்ம தப்பு இல்லை. அவர் வயசாச்சு, சீனியர் வயசாச்சு, ஞாபகம் வருது, அவருக்கு பல விதமான உடல் உபாதைகள்லாம் இருக்குது. அதனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரி நம்ம சமாளிச்சுக்கலாம்னு உள்ளே வந்திருப்பார். பட் அவர் ஏதோ 2 லெட்டர் நாங்கள் எழுதிட்டோம், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏழெல்லாம் விடக்கூடாதுன்னு ஒரு லெட்டர் எழுதினோம், அப்புறம் சிஎம் ஒரு லெட்டர் எழுதினார் அப்படின்னு சொன்னார். பட் அந்த இடத்துல எடப்பாடி அந்த இடத்துல ஒரு சரியான பாயிண்ட்டை பிடிச்சிட்டார். அது சிஎம்முக்கே தெரிஞ்சு போச்சு, நம்மக்கிட்ட விஷயம் இல்லை, இவர்கிட்ட பதில் சொல்ல முடியலன்ட்டு. உடனே சிஎம் நான் இருக்கிற வரையும் அந்த சுரங்கம் இங்கே வராது, ஒருவேளை நான் பதவியை விட்டே விலகிடுவேன். அது அல்டிமேட் ஆன்சர். அது அல்டிமேட் ஆன்சர். அந்த விவாதத்துக்கு அங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் இவங்ககிட்ட துரைமுருகன்கிட்ட சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான். பட் துரைமுருகனும் அவர் பதில் கரெக்டாக தானே கொடுத்தாரு. நீங்களுமே நிறைய லெட்டர்லாம் எழுதினீங்க, எல்லாத்துக்குமே கரெக்டான பதில் கொடுத்தீங்களா அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்ற போய் அது வேற மாதிரி. அப்போது திமுக தரப்புலேருந்து பலவிதமான வாதங்கள் வச்சிருக்கலாம் சார். நீட் மசோதாவை ஏடிஎம்கே ஆட்சியில் நிறைவேற்றி அமிச்சாங்க சார். அது 2 வருஷம் கழிச்சு திருப்பி அமிச்சிட்டாங்க. 2 வருஷம் அதை சொல்லவே இல்லை. உயர்நீதிமன்றத்தில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வக்கீல் சொன்ன பிறகு தான் தெரிஞ்சுது. 2 வருஷ காலம் மறைச்சி வச்சிருந்தாங்க. யார்? ஏடிஎம்கே பழனிசாமி கவர்மெண்ட்டு அந்த மசோதா திரும்பி மறைச்சி வச்சிருந்தாங்க. அதை கூட எடுத்து சொல்லல அசம்பிளியில் அன்னைக்கு. நீங்கள் அதை கூட 10 மாதம் எங்களை பார்த்து கேட்குறீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க நீட் மசோதாவில் வாங்கி 2 வருஷ காலம் சொல்லாதே வச்சுருந்தீங்களேன்னு கூட கேட்டுக்கலாம். அதை விட முக்கியமானது இன்னொன்று இருக்குது. என்னென்னா தம்பித்துறை பார்லிமெண்ட்டில் இந்த கனிமவள திருத்த மசோதாவை ஆதரிச்சு பேசுகிறார். ஏன்னா உங்களோட ஆதரிச்சு பேசுகிறார். அந்த விஷயத்தை ஏன் இங்கே இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள்? உங்கள் தம்பித்துறை ராஜ்யசபாவில் அதை ஆதரிச்சு பேசினாரு, அங்கே ஆதரிச்சு பேசி இங்கேன்னு எதிர்க்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை துரைமுருகன் கேட்டிருந்தாருன்னா எடப்பாடி ஆஃப் ஆகிருப்பார், உட்காந்துருப்பார். அந்த வார்த்தையும் அவர் கேட்கல, தயாரிப்புலேயே வரல, தயாரிப்போட வரல சார் துரைமுருகன். வயசாகிடுச்சு, நம்ம சமாளிச்சுக்கலாம்னு வந்தார் சார். ஆனால் ஒரு வீக் பாயிண்ட் அங்கே இருந்தது. எடப்பாடியை கவுண்டர் பண்ணியிருக்கலாம். அவருக்கு அதிகாரிகளும் கவுத்து விட்டாங்க, அவரும் சொல்ல முடியல. அது சிஎம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆக்சுவலாக சிஎம் இப்போது வெளியில் காமிச்சிக்க முடியாது. பட் நமக்கு அப்சர்வ் பண்ண நமக்கு தெரியுது இல்லை, நாங்கள் ஃபிட்டிங் ரிப்ளே கொடுத்தோம்னா சொல்கிறேன். அதே மாதிரி தான் சாத்தனூர் டேம்லேயும் அவங்க சொன்ன ஆன்சர் சரியில்லை. 1:45 மணிக்கு 58,000 கியூசெக்ஸை வெளில விட்றீங்க. ராத்திரி 1:45 மணிக்கு 5வது வார்னிங் கொடுக்குறீங்க. அந்த 1:45 மணிக்கு 5வது வார்னிங்க எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க? 120 கிலோமீட்டர் சாத்தனூர் டேம்லேருந்து கடல் 120 கிலோமீட்டர் இருக்குது சார். 120 கிலோமீட்டரில் எத்தனை கிராமத்துக்கு நீங்கள் ராத்திரி 2 மணிக்கு போய் சொல்லுவீங்க சார்? அந்த 2லேருந்து 5க்குள்ளே பார்த்தீங்கன்னா 1:45 வரை 5வது வார்னிங் விடுறாங்க. 2 மணிக்கு 58,000 கியூசெக்ஸ் 1,68,000 கியூசெக்ஸாக வருது. 3 மணி 4 மணிக்கு 2,58,000 அதிகமாகுது. 5 மணி 6 மணி வரையும் 2,58,000 கியூசெக்ஸ் போயிட்டு இருக்கு சார். அப்போது கீழே 120 கிலோமீட்டரில் 2 பக்கமும் என்ன ஆயிருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் அப்போது இது யாரோட தப்பு? வானிலை சரியாக சொல்லலை, இதெல்லாம் இருக்குது.
ஆனாலுமே வந்து நடந்து போச்சு இல்லை. அப்போ நீங்கள் அதுக்கான ஏற்பாடு பதில் வந்து இவங்க வந்து சரியில்லை. ஏன்னா திருவண்ணாமலையில் இன்னைக்கு வந்து லேண்ட்ஸ்லிப் நடந்தது இல்லை, நிலச்சரிவு. அதில் கவர்மெண்ட் பிஸியாக இருந்தது, அதனால் அதை அவங்க கவனிக்கல. ஸோ அந்த விஷயத்தில் வந்து துரைமுருகனோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஆக்சுவலாக. வந்து அது முதல்வருக்கே கூட கொஞ்சம் இதாக இருந்திருக்கு. பட் இதெல்லாம் வச்சு அவர் சொல்கிறப்போ இதெல்லாம் வச்சு தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் ரொம்ப பிரமாதமாக நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. இது ஒன்றும் பிரமாதமான பண்ணல, திமுக வந்து சரியாக பண்ணலன்றதுனால இவர் பிரமாதமாக பண்ண மாதிரி தெரியுது. அவங்க எதிர்பார்த்தபடி சரியா அவங்க ஃபங்க்ஷன் பண்ணல. ஓகே, அவங்களுடைய வந்து அவங்க ஃபங்க்ஷன் மோசமா இருந்ததுனால இவருடைய ஃபங்க்ஷன் பிரமாதமா இருக்க மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். துரைமுருகனோட ஃபங்க்ஷன் மோசமா இருந்தது, அவ்வளவுதான். அவர் சரியா பண்ணாதனால இவர் வந்து ஹைலைட் ஆயிட்டாருன்னு தான் பாயிண்ட். மற்றபடி பழைய துரைமுருகன் சாரா பழைய துரைமுருகன் அது வேற மாதிரி டீல் ஆயிருக்கு. இப்போ அது மாதிரி அவர் இல்ல, பாவம், அவருக்கு வயசு ஆயிட்டதுனால அப்படி இருக்காரு. அது முதல்வர் தான் அதை கவனிக்கணும் ஆக்சுவலா. ஓகே, இனி வரக்கூடிய காலத்துல ஒருவேளை திருப்பி தன்னுடைய தக் லைஃப் இதை இங்கேயும் காமிப்பாரா தெரியாது, காமிப்பாரா மாட்டாருன்னு தெரியாது. ஸோ அடுத்தது ஏன்னா இதுக்கே அதுக்கான அறிவிப்புகள் போயிருக்கும் இல்லையா? நீங்க நேற்று வந்து சிஎம் பேசும்போது காலி கூட தான் ரொம்ப சவுண்ட் கேட்கலாம் சொன்னார். அதான் உண்மைதான். நீங்க வந்து பல நேரங்களில் வந்து நீங்க முக்கியமான இஷ்யூஸ்லாம் நீங்க வந்து கடப்பாதையே நீங்க போயிருக்கீங்க. அதனால நீங்க கலப்பின இஷ்யூஸ்க்குலாம் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்துல பல இஷ்யூஸ் வந்திருக்கு, அதனால நீங்களும் பல விஷயத்தை பேசாதையும் போயிருக்கீங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஏதோ நான் தொடர்ந்து பேசினதை லைவ்ல காமிச்சிருந்தாங்கன்னா ஆட்சியே கவுந்திருக்குன்றது பழனிசாமி தன்னை பற்றி ரொம்ப அதிகமாக நினைக்கிறார் ஆக்சுவலாக. வந்து நீங்க உங்ககிட்ட மக்கள் எதிர்பார்க்கறதுனா நீங்க மக்களுடைய பிரச்சனைகளை சரியா பிரசன்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ சரியா பிரசன்ட் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு எதிர்கட்சி பண்ற ரோலா இருக்கும். அதனால நீங்க வந்து கத்தி பேசினாலே உண்மை எல்லாமே உண்மையாயிடாது ஆக்சுவலா. அதனால வந்து அதான் சிஎம் சொல்றாரு, நீங்க கத்தி பேசினாலே எல்லாம் உண்மையாயிடாது. இல்லை, அவர் எடப்பாடியா தான் சொல்றாரு. என்னங்க ஆவுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் அதை வச்சிருப்பாரு. ஸோ அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி அமைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். துரைமுருகன் கொஞ்சம் சாப்பிட்டா இருந்தது, அந்த இடத்துல அவர் எடப்பாடி தன்னை ப்ளஸ் ஆக்கிக்கிட்டாரு. துரைமுருகன்ட்ட சரியான பதில் இல்லாத வந்து எடப்பாடிக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு. ஓகே, ஸோ அவரோட மைலேஜ் கொஞ்சம் அதிகமான மாதிரி நமக்கு. ஆமா, அது வந்து கடந்த காலத்துலலாம் இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல. கடந்த காலத்துல திமுக வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமா, எதிர்கட்சி வந்து நல்ல டீல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த வாட்டி அவங்க சரியா டீல் பண்ணாதனால எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, நம்ம பண்ணது பிரமாதமாக பண்ணிட்டோம், நம்ம பண்ணது வந்து அப்படியே ஆட்சியை கவுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அரசாங்கத்து மேலே நிச்சயமாக ஒரு எவ்வளோ பெட்டரான அரசாங்கமாக இருந்தாலுமே சில குறைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு நேற்று பாளையங்கோட்டையில் ஒரு அட்வொகேட்டை ஒருத்தரை கொண்டுட்டாங்க சார், கோர்ட் எதிர்க்கிய. இப்போ அதையும் நீங்கள் எடப்பாடி அறிக்கை தானே விடுறாரு. ஆமாம், அது திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதுதான் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் லேட்டாக பண்ணுறாரு அந்த விஷயத்தை. இங்கே காட்டுற அதே வேகத்தை நீங்கள் மத்திய அரசை நோக்கி காட்ட மாட்டேங்கிறது இங்கே பாயிண்ட். மத்திய அரசு பண்ணுற பல பாலிசி, நிதி கொடுக்காதக்கிறது போன்ற பல விஷயங்கள் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கெல்லாம் நீங்கள் குரலே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ ஜெயக்குமார் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் பதிலே, அதுக்கெல்லாம் நீங்கள் வலியுறுத்தவே மாட்டேங்கிறீங்களே. ஸோ எடப்பாடியோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஓகோன்னு சொல்ல முடியாது. அந்த இப்போ நடந்த 2 விஷயத்தில் திமுக ரொம்ப போராக பர்ஃபார்ம் பண்ணதுனால இவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பெருசாக தெரியுது ஆக்சுவலாக. பட் இதை வச்சுட்டு அவர் சொல்கிறாரு இல்லையா, இந்த 2 இஷ்யூவையும் வச்சு ஓவரால் நடக்கக்கூடிய சில சின்ன குற்றங்கள் அப்புறம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் சொல்கிறப்போ திமுக அரசாங்கத்துக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் எடப்பாடி. அதிமுகவும் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஏன் சார் தோல்வி பயம் வரணும்? அவங்க கூட்டணி பக்காவாக இருக்குது, அவங்க கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் யாரோட இருக்கீங்க? உங்கள் கூட தேமுதிக இருக்கா, இல்லை உங்கள் கூட பாமக இருக்கா, இல்லை பாஜக இருக்கா? நீங்கள் தனியாக தானே நிற்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சாலும் பரவாயில்ல, அவங்க கூட்டணியோட வலிமையாக இருக்காங்க. அவங்க பெண்களுக்கான பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க. இன்னும் வரப்போகிற மாதங்களில் இன்னும் பல விஷயங்களை பண்ணுவாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. இதுவரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கொடுத்தாங்க. இப்போ அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படித்த பசங்க காலேஜ் போனாலே 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அவங்க ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. இன்றைக்கி மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லேயும் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்ததுனால தான் வின் பண்ணாங்க. அந்த அங்கே இருக்கிற கட்சிகள், லோக்கல் கட்சிகள், பாஜக கூட்டணி, அங்கே காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணாங்க. இங்கே அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுத்ததுனால தானே பார்லிமெண்ட்டில் வந்து இவர் வின் பண்ணார், ஸ்டாலின் வின் பண்ணார். பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், உரிமை தொகை கொடுக்குறாங்க 1,17,00,000 பேருக்கு. அதை இன்னும் 1500 ரூபாய் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, இது இன்னும் அட்வான்டேஜாக தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 லட்சம் பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க சார். அதெல்லாம் கிராமத்தில் போனீங்கன்னா அந்த தாய்மார்கள் எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க, என் பையன் இன்றைக்கி உப்புமா சாப்பிட்டான், என் பையன் பொங்கல் சாப்பிட்டான், அவ்வளோ வறுமையில் இருக்காங்க சார். கஞ்சி கூட குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிற பசங்க காலங்காலத்தில் பொங்கலும் பூரியும் உப்புமாவும் சாப்பிட்டா அவங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். அவங்களுக்கு அந்த அம்மாக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அட்வான்டேஜ். நான் முதல்வன் திட்டம்னு சொல்கிறாங்க. மக்களை தேடி மருத்துவம் 2 கோடி பேருக்கு வீட்டில் போயிட்டு மாதம் மருந்து கொடுக்குறாங்க சார், மாத்திரை. எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா
இந்த சுகர் பேஷண்ட்ஸு பிபி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் மாதம் ஒரு தடவை அந்த வந்துடுறாங்க அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து. ஓகே. வந்து அந்த டப்பாவை கொடுத்துட்டு மாத்திரையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க சார். இவங்க ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டியதில்லை. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்ல. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. திமுக எதுக்கு பயப்படணும்? உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை எலெக்ஷன் சமயத்தில் கூட்டணி ஏதாவது எக்கு தப்பா திமுக அணிலேருந்து யாராவது இடப்பங்கீடு அது இது பிரச்சனையில் ஏதாவது ஆச்சுன்னா தான் நம்ம அதுக்கு அடுத்தபடி யோசிக்கணுமே தவிர, அதுவரையும் திமுக அணி வந்து திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் இல்லையானா இருக்குது. வெள்ள நிவாரணம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சார். நான் இல்லை ஆம்ஸ்டாங் மரணம், கள்ளச்சாராயம், இல்லை பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வெள்ள நிவாரணம் கூட வந்து விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கொஞ்சம் நிறைய டெய்லி சாலை மறியல் போராட்டம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி மகளிர் உதவித்தொகையிலையும் வந்து இன்னும் சில பேருக்கு வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அமைச்சர் கூட சொல்லியிருந்தாங்க, எங்கள்கிட்ட இன்னும் கஜானால நிதி இல்லை, வந்ததுமே அது கொடுத்துருவோம் இருக்கு. அதிருப்திகள்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது ஆட்சியை விட்டு போகணும், திமுக கவர்மெண்ட் போகணுன்ற அளவுக்கு அதிருப்தி வரல. ஏன்னா எதிர்க்க வந்து அணி வந்து எந்த அணியும் ஸ்ட்ராங்கா இல்லை. எப்படி அவங்க உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க? ரெண்டாவது கருணாநிதியை விட்டா ஜெயலலிதா, ஜெயலலிதா விட்டா கருணாநிதி, அந்த சுச்சுவேஷன் இப்போ மாறி போச்சு. இப்போ ஸ்டாலினை விட்டால் நீங்கள் ஏடிஎம்கே நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாலின் அளவுக்கு எடப்பாடி பெரிய தலைவரான, இல்லை ஜெயலலிதா அளவுக்கு எடப்பாடி பெரிய தலைவரான கிடையாது. ஓகே. ஜெயலலிதா பெரிய வெற்றியும் பார்த்தாங்க, மோசமான தோல்வியும் பார்த்தாங்க. நீங்கள் தோல்வியே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களால் வந்து உங்கள் கட்சியும் பலமாக்க முடியல, உங்களால் பலமான கூட்டணியும் கட்டமைக்க முடியல. பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட பார்த்தீங்கன்னா பலமான கூட்டணி இல்லை. அப்போ நீங்கள் எதை நம்பி நீங்கள் வந்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஆக்சுவலாக? ஸோ திமுக மேலே அதிருப்தி இருந்தாலும் அந்த அதிருப்தி உங்ககிட்ட தான் ஓட்டாக வரும், எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அப்புறம் திமுகவுக்கு எதிரான ஓட்டு பலவிதமாக பிரியும் போது உங்களுக்கே ஓட்டு மொத்தமாக எப்படி வரும் அது ஆக்சுவலாக? ஸோ அதனால் திமுக இன்னும் பெட்டர் பொசிஷனாக தான் இருக்குது. தேர்தல் நெருக்கத்தில் அது என்ன மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி தேதியில் திமுக பெட்டர் பொசிஷனில் இருக்குது. எடப்பாடி நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் அவங்க பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க வந்து இவர் பேசுகிறத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது. ஓகே. ஆனால் இப்போ இருக்க ரீசெண்டாக இருக்குன்னா ஈரோடுல அந்த இடைத்தேர்தலான மறுபடியும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் வேற ஈரோடுக்கு போயிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த இதில்? இல்லை, அந்த ஈரோடு இடைத்தேர்தல் பொறுத்தப்போ அடுத்த 1.25 வருஷம் தானே சார் இருக்குது. இந்த 1.25 வருஷத்தில் வந்து காங்கிரஸ் வந்து யாராவது கேண்டிடேட் நிறுத்துவாங்களான்னு தெரியல. அவங்க ஆக்சுவலாக ஒரு இளங்கோவனோட சண்டையை கூட நிறுத்தலாம். அடுத்த 1.25 வருஷம் அவருக்கு அவங்க ஃபாதர் இருந்தாருன்ட்டு. அதனால் ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷனில் வந்து வெற்றி டெஃபினட்டாக வரும். டிஎம்கேக்கு வெற்றின்றது எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க மறுபடியும் எடப்பாடி போய் நின்றாங்கன்னா அதுக்குள்ளே ரெட்டைலை சின்னத்தை எதுவும் முடக்காத இருக்கணும். அது வேற இருக்குது. ஓகே. ரெட்டைலை முடிக்கிறாங்க. அதுக்குள்ளே 24ஆம் தேதி ஏதோ 4 வாரத்துக்குள்ளே முடிவு சொல்லணுங்க ஹைகோர்ட்டில். அதனால் அவங்க ஏதோ முடக்கிட்டாங்க வச்சுக்கோங்க. கீழ்கோர்ட்டில் சிவில் கோர்ட்டில் முடிவு எடுக்கிற வரையும் நாங்கள் நிறுத்தி வைக்கணும்னு ஏதோ சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எதையும் ரூல் இருக்கணும். இல்லை எடப்பாடிக்கு ஆதரவாக கூட சரி பரவாயில்ல, அவர்கிட்டே இருக்கட்டும் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்க வச்சுக்கோங்க. சரி பரவாயில்ல, எடப்பாடிகிட்டே இருக்கட்டும்னு கூட சொல்லுவாங்க. அவங்க தினகரனும் ஓபிஎஸும் பாஜக விட்டு போக போகிறதில்ல. அவங்கள பற்றி கவலை இல்லை. எடப்பாடியை பிடிச்சி இருக்கணும்னு தானே பாயிண்ட்டு. அதனால் இந்த சிம்பிளில் வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணலாமான்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அது வந்து இவர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. ஒன்றும் பண்ணிடாதீங்க, எலெக்ஷன் போது பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் இல்லைங்க அவங்ககிட்ட தான் அங்கே இருக்குது, நாங்கள் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி நாங்கள் டெம்பரரி அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்கோம், வேறு ஏதாவது முடிவு வந்து நான் கீழ்கோர்ட்டில் நாங்கள் மாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம். இல்லைங்க கீழ்கோர்ட்டில் முடிவு வராதவரை நாங்கள் முடக்கி வைக்கணும்னு அப்படின்னு சொல்லலாம். 2 விதமாகவும் சொல்லலாம். அதனால் எது முடிவு சொல்கிறாங்கிறது எடப்பாடி எப்படி காய்களை வந்து டெல்லி மேலிடத்தில் பாஜக மேலிடத்தில் உள்ள ஆட்களோட நகர்த்துறாரு அதில் தெரிஞ்சிடும் இந்த எலெக்ஷன் கமிஷனோட முடிவு. இவர் எப்படிப்பட்ட ஸ்டாண்ட் அங்கே எடுத்திருக்காரு, மறைமுகமாக அண்டர்ஹேண்ட் டீலிங் எடுத்திருக்காருன்றதை நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். எது புரிஞ்சிருந்தாலுமே வந்து ஈரோடு ஈஸ்டில் வந்து முக்கியமான எதிர்கட்சி போட்டி போடணும். விக்கிரவாண்டி மாதிரி நழுவி போட முடியாது. விக்கிரவாண்டியில பாமக இருந்தது, அது ஒரு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்து போட்டாங்க. இப்போ ஈரோடு ஈஸ்ட் அப்படி இல்லை, உங்கள் ஏரியா அது, நீங்கள் அங்கே போட்டே தீரணும். போடலை வச்சுக்கோங்க, இடைத்தேர்தல் நீங்கள் போட்டு ஆளுங்கட்சி முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் சொல்லலாம். நீங்கள் தோத்த பிறகு சொல்லிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் போட்டி போடாமே இருக்க முடியாது. கட்டாயமே உங்களுக்கு போட்டி போட்டு தாவேகா யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இல்லை நான் அடுத்த கேள்வி அதுதான் வைக்கலாம்னு இருந்தேன். இதில் தாவேகா களம் காண்பாங்களா? விஜய் டைரக்டா களம் காண வாய்ப்பு இருக்கா? அதை அவர் சொல்லிட்டாரு, நாங்கள் ஈரோடு ஈஸ்டில் போட்டி போட போன இடைத்தேர்தலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் நேரடியாக யாருக்கு ஆதரவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நேரடியாக நாங்கள் சட்டசபை தேர்தல் தான் போட்டி போட போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால இவர் இப்போ போனால் கூட இவருக்கு யார் ஆதரவு தெரிவிப்பாங்க? இல்ல ஒருவேளை ஆதரவுங்கிற பாஜக தான் ஆதரவு தெரிவிக்கும். இல்ல திமுகவோட எதிர்ப்பு நிலைங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்போ ஒருவேளை விஜய் பாஜக இவங்க எல்லாருமே இருக்கிறப்போ ஏடிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு அந்த ஒரு இதை உருவாக்குவாங்களா? விஜய் வெளிப்படையா சொல்லாட்டி கூட அந்த விஜய் ரசிகர்கள் ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்களா நீங்க கேக்குறீங்க? ஆமா, எஸ். ஏன்னா சீமான் கூட அந்த ஒரு ஸ்டாண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா? சீமான் கண்டிப்பா போட்டி போடுவார். ஓகே, அவர் போன வாட்டியும் போட்டி போடுவார், இந்த வாட்டியும் போட்டி போடுவார். அவர் போட்டி போடாத இருக்க மாட்டார். அவரோட கட்சி கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருக்கே தவிர பல பேர் மாவட்டங்களே நிறைய பேர் வெளியே போயிட்டாங்களே தவிர அவர் கொஞ்சம் போட்டி தான் போடுவார். அது வேற விஷயம். ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா
அதிமுகவுக்கு பாஜக ஆதரவு தெரிவிக்கலாம், அதிமுகவுக்கு தாவேகா ஓப்பனாக ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பாங்க. ஒருவேளை வேற யார் ஆதரவு தெரிவிக்க முடியும்? அங்கே ஒன்றும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது அங்கே ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த 2 பேர் தான் தமாக கேண்டிடேட் அங்கே இருப்பாங்க. தமாக அவங்க வந்து கேட்டு பார்ப்பாங்க தமாக எங்களுக்கு கொடுக்குறான்ட்டு. ஒருவேளை தமாக போட்டி போட்டாங்கன்னா தமாகாவுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களாம் ஆதரிக்கிறார். ஏன்னா தமாக வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்குது. ஒருவேளை பாஜக வந்து அதிமுகவோட பேசி தமாக கேண்டிடேட் நிற்க வைக்கலாம், நம்மளாம் ஆதரிக்கலான்ற மாதிரி ஏதாவது முடிவு எடுக்கிறாங்களா? இடைத்தேர்தல் வர்றப்போ இது தமிழக அரசியல் கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுறப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இது அவங்களோட ஏரியா ஈரோடு, அவங்க நின்னே ஆகணும் அப்படிங்கிறதுனால அதிமுக கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சு டிஎம்கேவுக்கு ஆப்போசிட்டாக பிற கட்சிகள் அவங்க இருந்தாலும் தன்னோட கூட்டணி இல்லைனாலும் மற்ற கட்சிகள் உள்ளே இருக்கிறதான வியூகத்தை எடுக்கலாம் இல்லையா? விஜய்க்கோ இல்லை பாமகவுக்கோ நம்ம கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறது கொஞ்சம் மறைமுகமாக கேம்பெயின் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மூவை எடுக்கலாம் இல்லையா? கேம்பெயின் கூட பண்ண வேண்டாம். அதாவது அவங்களுக்கு ஆல்டர்னேட் ஓட்டு போடும்போது திமுகவுக்கு எதிராக இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையிலேயே சொன்னாலே போதும். அதுவே போதுமே. நம்ம பாயிண்ட் என்னன்னா இவங்க அங்கே போட்டால் கூட இவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இவங்க ஆளுங்கட்சி அதிமுகன்றது மட்டும் இல்லை, அந்த கூட்டணி அப்படியே இருக்குது. ரெண்டாவது வந்து இதுக்கு எதிரான மனோபாவம் இருக்கானா இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் மண்டலத்துலேருந்து பல விஷயம் உங்களுக்கு எதிராக வெள்ள நிவாரணம், அதெல்லாம் அந்த ஏரியாவில் அதெல்லாம் கிடையாது. ஈரோடு கிழக்கில் அந்த வெள்ளம் போன்ற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்த பக்கம் மத்திய வட தமிழகத்தில் தான் இருக்குது. அந்த பக்கத்தில் மேற்கு மண்டலத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இவங்களுக்கு வந்து அதை டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஒரு வாரத்துக்குள்ளே சிஎம் அங்கே போயிட்டார், 50,000 பேருக்கு உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாரு, ஏதோ நலத்திட்டங்கள்லாம் செய்கிறார். ஸோ அதனால் வந்து இவங்க ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்கிறாங்க அவங்க டிஎம்கே. ஓகே, அதனால் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஒரு பொது தேர்தலுக்கு முன்னாடி வரதுனால சீரியஸாக எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப ஏடிஎம்கே அங்கே ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்களா இந்த வாட்டி? ஏன்னா கடந்த முறையை வந்து கொஞ்சம் விட்டுட்டாங்க. இந்த ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தால் சின்னமானது கொடுக்கப்பட்டுமே ஆனால் அது எடப்பாடிக்கு சாதகமாக இருந்தால் டிஎம்கேக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்களா? டிஎம்கேக்கு டஃப் ஃபைட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க சார். பட் ஆனால் வந்து அது இடைத்தேர்தல், தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜாக தான் போயின்னு இருக்கு. அதனால் இவர் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே, ஆனால் வந்து போன வாட்டி வாங்கினதோட கொஞ்சம் அதிகமாக ஓட்டு வாங்கலாம், அது வேணால் செய்யலாமே தவிர வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது யார் ஆதரவு கொடுத்தாலுமே வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா டிஎம்கே அந்த அளவுக்கு கீழே இறங்கி வேலை செய்வாங்க. செந்தில் பாலாஜி வேலை செய்வார். செந்தில் பாலாஜி அப்போ அந்த சமயத்தில் எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் அவரோட கேஸ் என்னதுன்னு தெரியாது. இருந்தாலும் சொல்கிறேன் நான், அவர் இருந்தால் அவர் கண்டிப்பாக இறங்கி வேலை செய்வார். அவர் லாஸ்ட் டைம் அவர் தான் வேலை செஞ்சார். பட்டி ஃபார்முலாலாம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த பட்டி ஃபார்முலாலாம் இப்போ வேற ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஆளுங்கட்சி தான். திருமங்கலம் ஃபார்முலானா திருமங்கலத்தில் வந்தது, அதுக்கு முன்னாடியே பல எலெக்ஷன்ஸில் வந்திருக்கு. அதனால் இப்போது ஆளுங்கட்சின்றது வந்து எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து வின் பண்ண பார்ப்பாங்க. அது திமுகவுக்கும் அப்ளை ஆகுது. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து அட்வான்டேஜ் என்னென்னா ஓரளவுக்கு பல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க பெண்களுக்காக. அந்த பெண்கள் ஓட் பேங்கை முழுசாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வெற்றி அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். தேங்க்யூ.